ஹலோ நண்பா, நேற்று கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா கல்பாத்தியும் வெங்கட் பிரபு சாரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து அவங்க ஜேர்னலிஸ்ட்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக ஒரு மாதிரி அந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அதுக்கு சரியான ஆள் வந்து நம்ம வெங்கட் பிரபு சாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவங்க என்ன முதல்ல கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்தின்னு பேர் வச்சுருக்கீங்க, கேரக்டருக்கு பேர் வச்சுருக்கீங்களே, காந்தி வந்து குடிக்கிற மாதிரி கட்டுறீங்க, என்ன இது அப்படின்னு கேட்டதுக்கு, சார் என் ஃப்ரெண்டும் காந்தின்னு ஒருத்தர் இருக்கான் சார், அவன் பண்ணுறது வெளியே கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தக் லைஃப் மூமெண்ட்டாக நேற்று கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த மாதிரி நம்ம கில்லி ரெஃபரன்ஸில் வரும்ல, அந்த முருகர் இது பண்ணி ஸோ அதை வச்சு கேட்டிருந்தாங்க. அந்த இதை வச்சு கேட்டப்போ, சார் இது அரசியல் ரீதியான இதுவா அப்படின்னதுக்கு, கில்லி ரீதியான இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் தக் லைஃபாக போட்டுட்டு இருந்தார். அப்புறம் விஜயகாந்த் சாரோட கேமியோவை பற்றி கேட்டாங்க. ஆமாம் சார், உங்கள்கிட்ட விஜயகாந்த் சார் இருக்கார், அவங்க இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி படத்தையும் ஃபுல்லாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விக்கும் தக் லைஃபாக வந்து வெங்கட் பிரபு சார் நேற்று செம்மையாக அடிச்சிட்டு இருந்தார். அது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அந்த தக் லைஃப் எடிட்னு வரும்ல, அப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்களே கூட பார்ப்பீங்க. மங்காத்தா படத்தில் அஜித் சார் சொல்லுவார், இந்த மாதிரி இனிமேல் சத்தியமாக குடிக்கக்கூடாதா, அதுவும் இப்போ இந்த படத்துக்கு வச்சுருக்கீங்க, இது என்ன அஜித் சார் ஃபேன்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அது முதல்ல ஏன் டயலாக் சார், நான் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்ல வச்சுருக்கேன், அது முதல்ல என்னோட டயலாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அரசியல் படம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆனால் மொதல் பாட்டிலே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படி, அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அது என்னோட பார்ட்டி சார், என்னோட டைப் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய் மேலே கலாய் மோட்லேயே இருந்தார் நேற்று வெங்கட் பிரபு சார். படத்தோட ஆடியோ லான்ச் பற்றி கேட்டப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சார் எங்களுக்கு இன்னும் 4-5 டேஸில் நாங்கள் அது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருக்கா இல்லையான்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகிறது இல்லை நண்பா. கொஞ்சம் சேட் தான், என்ன பண்ணுறது, ஆடியோ லான்ச் கிடையாது, அதுதான் உண்மை. பட் என்னென்னா நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த கிறிஷ், அவரோட சிங்கர் கிறிஷோட ஒரு ஈவெண்ட் வர இருக்குது, அதுலேயும் வெங்கட் பிரபு சார் போய் சில அப்டேட் சொல்கிறேன்னாரு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ மறக்காமல் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.